21ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், உம் நாமத்தின் மகிமைக்காக எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, உண்மையான வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு, சத்தியமான வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க, அதன்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் இரத்த கொட்டைக்குள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் மனதை சுற்றி உட்காருவோம். இன்றைக்கு நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். பொதுவாக நீதிமொழிகள் மனிதன் தவறு செய்யக்கூடாது, நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கும். நீதிமான் துன்மார்க்கன், அண்ணன் சொன்னது போல நீதிமான் துன்மார்க்கன், நீதிமான் துன்மார்க்கன் என்று இருக்கும். தீமை நன்மை, தீமை நன்மை என்று பேசும். தீமை செய்தால் ஆமாம், இட் வில் லீட் டு டிவைன் ரெட்ரிபியூஷன். அதாவது கடவுள் ஆண்டவர் நம்மை தண்டிப்பார், நம்மளை பனிஷ் பண்ணுவார் அப்படின்றதாக இதில் பேசியிருப்பார். எல்லா நீதிமொழிகளும் அப்படி தான் இருக்கும். there will be a punishment. நீதிமொழிகள் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளை ஒரு சரியான ட்ராக்கில் போடும். பல நேரத்தில் மனிதர்களாகிய நம்ம எல்லாருடைய நினைவும் நம்ம யோசிக்கிறது ரைட்டு, நம்ம பண்ணுறது ரைட்டு, நம்ம நினைக்கிறதும் ரைட்டு. அப்படி இல்லை திருச்சபையே, கர்த்தர் சொன்னது தான் ரைட்டு. there is a rule, there is a law. ஆக இதை இன்றைக்கு 21ஆம் அதிகாரம் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லி தரப்போகிறார். பிராக்டிக்கலான நீதியை பயிற்சி செய்யும்போது பிராக்டிக்கலான நடைமுறையுடைய ஆசீர்வாதத்தை மக்கள் காண்பார்கள் என்பதை பற்றி இந்த நீதிமொழிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். இதை காட்லி விஸ்டம்னு சொல்கிறாங்க. தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம், உலக ஞானம் அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம். நம்ம வாழ்க்கையை ஆண்டவருடைய ஞானத்துக்கு கீழே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை எளிய முறையில் நம்ம தியானித்தோன்னா, நம்ம கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் தனியாக இல்லை, நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவர் தான் என்பதை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்பொழுதும் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நீதிமொழிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீடிய பொறுமையாய் வாழ வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், கடுமையாய் உழைக்க வேண்டும், தாழ்மையாய் வாழ வேண்டும், நம் வார்த்தைகளை பார்த்து ஞானமாய் பேச வேண்டும், தீமை செய்கிற மக்களோடு கூட இணைந்து போய்விடக்கூடாது, ஏராளமாய் தாராளமாய் நன்மை செய்ய வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளை நாம் சீர்திருத்தி நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. கணவன் மனைவியை அன்பாய் நடத்த வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நிறைய காரியங்களை நாம் இதிலே கற்றுக்கொள்கிறோம். இது என்னென்னா, சாலமோன் ராஜா தன்னுடைய ஞானத்தில் எழுதியிருப்பார்னு எனக்கு தோணலை. ஆபிரகாம் காலத்திலேருந்து வழி வழியாக அவங்க பெற்றோர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை கேட்டு என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் படித்தோம்னா அவங்க அப்பாவை பற்றி சொல்லியிருப்பார். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே மகனாக இருந்தேன் அப்படிலாம் பேசியிருப்பார். அப்போ என் தகப்பன் எனக்கு சொல்லி கொடுத்தது என்று. ஆக வழி வழியாக வந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சாலமோன் எழுதியிருக்கான். இதில் பல இடத்துல ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸோடு போட்டிருப்பாங்க. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதை கர்த்தருக்கு பிரியம். அந்த மாதிரி பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல. ஒரு வார்த்தையும் பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ்டாக பேசி இருப்பார். இந்த நீதிமொழிகள் பல மொழிகளில் இருக்குது. பல மொழிகளில் அவங்கவுங்களுடைய கலாச்சாரத்துக்கு பிறகு பெரிய வழியில் நிறைய பழமொழிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த நீதிமொழிகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீதிமொழிகள் நம்ம படிக்கிறதுனா, யூ ஷுட் ட்ரஸ்ட் இன் காட் ஆல்வேஸ். முழு மனதோடு அவரில் நம்பிக்கை இருக்க வேண்டும். உன் சுய வழியில் நீ சாயக்கூடாது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நிறைய காரியங்களை சாலமோன் ஞானி நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். இன்றைக்கு 21ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், இதில் மொத்தம் 31 வசனங்கள் இருக்கிறது. இது ஃபுல்லாக படிக்கும்போது உனக்கு சமாதானம் வீட்டில் வேண்டும் என்பதை சொல்லித்தரப்போகிறார். ஆமாம், சில நேரத்தில் நம்ம சூஸ் பண்ணுற பாதையில் சமாதானம் இல்லாத பாதையை சூஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், முழுசாக என்ன தான் இருக்கும், சமாதானம் இல்லாத பாதை. நான் சிறு பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய ரோடு இருக்கும். அந்த ரோடு வழியாக போனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஷார்ட்கட் ஒன்று இருக்கும்.
அந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா எப்போ முள்ளு குத்தோன்னு தெரியாது, எப்போ நடுவில் பாம்பு வரும்னு தெரியாது. அவசரத்துக்கு அந்த பாதையை சூஸ் பண்ணுவோம், நைட்டில் என்ன பண்ண மாட்டோம், சூஸ் பண்ண மாட்டோம். அவசரத்துக்கு சூஸ் பண்ணி முள்ளு குத்தின்னு வந்தது நிறைய டைம். அப்போ சமாதானத்தின் வழியை நீ சூஸ் பண்ணவில்லை என்றால் என் மகனே, உன் வாழ்க்கை முழுவதும், உன் லைஃப் கடைசி மூச்சு முழுவதும் விடும் வரைக்கும் சமாதானம் இருக்காது. ஆக குடும்பம் என்பது சமாதானத்தில் துவங்க வேண்டும் என்பதை அவர் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தர போகிறார். வாழ்க்கையில் கர்த்தர் வழியில் சென்றால் செழுமை உண்டு என்பதை பேச போகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் வேண்டும் என்பதை அவர் பேச போகிறார். குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், வாழ்க்கையில் செழுமை வேண்டும், ஆயத்தம் அவசியம் என்பதை பேச போகிறார். இதை நாம் பகுதியாக பிரிக்க முடியல, 31 தனித்தனி பகுதியாக இருக்கிறது. நாம் சீக்கிரமாக இதை கடந்து போவோம். முதல் வசனம் ராஜாக்களுடைய இருதயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். God has authority over human heart. He can guide the human hearts. நம்ம மனசை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரோ அது போல் ராஜாக்களுடைய இருதயத்தை கூட மாற்ற முடியும். நமக்கு தெரியும், பார்வோனோட இருதயம் யார் பக்கம், யோசேப்பு பக்கம். நேபுகாத்நேச்சாருடைய இருதயம் யார் பக்கம் வந்துச்சு, தானியேல் பக்கம் வந்துச்சு. தரியு ராஜாவுடைய இருதயம் தானியேல் பக்கம் வந்துச்சு. ஆமென். ஆக இது நமக்கு தெரிந்ததே. ராஜாக்களுடைய இருதயம் ராஜா ஆண்டவருடைய கையில் நீர்க்கால்கள் போல் இருக்குது. நீர்க்கால்கள்னால் என்ன, கிராமத்துலேருந்து வந்து அவங்களுக்கு தெரியும், தண்ணி ஒரு கால்வாயில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் நிலத்துக்கு வேணும்னா வெட்டி விட்டால் போதும், உங்கள் நிலத்தில் போயிடும். தண்ணி பாஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணோம், சும்மா கொஞ்சம் மண்ணள்ளி போட்டால் போதும், நேராக போயிடும். அப்படி இதயத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ we need not be afraid. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God can control human beings. God can rule. God can bless them. God can guide them. ஒவ்வொருத்தரும் தான் இருதயம் கஷ்டமாக இருக்க ஆண்டவரே அப்படின்னா அவர் நடத்த வல்லவராக இருக்கார். எப்படி ராஜாக்களுடைய இருதயத்தை டீல் பண்ணுறாரா, லைக் த ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். நதியினுடைய தண்ணீர் எப்படிலாம் பாய வேண்டும் என்பதை அந்த மனிதன் முடிவு செய்கிறானோ அதுபோல் மனிதனுடைய இருதயம் எப்படிலாம் பாய வேண்டும் என்பதை கர்த்தர் முடிவு செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் மனசில் கை வச்சு சொல்லாமா, ஆண்டவரே என் இருதயமும் உங்கள் கையில் தரேன், நீர்க்காலை எப்படி திருப்ப வேண்டும் என்று விரும்புகிற அப்படி திருப்பும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் சரியில்லை ஆண்டவரே, உங்கள் சித்தத்துக்கு ஏற்றார் போல செய்யும். 2ஆம் வசனத்திலே மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். ஆமென். நம்ம மனசில் நிறைய தோணுதா? பைபிள் படிக்கும்போது அதுவும் எதுவும் ஒத்து போதா, நம்மளது வேறு லைனில் போதா? எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறீங்க நம்மளது வேறு லைனில் போகுது. அப்போ கர்த்தர் நிறுத்தி எப்படி ஆண்டவர் யோசிப்பார்? தன்னுடைய முழு சட்டத்தையும் சொல்லிட்டார். ஆக நம் பார்வையில் சரி என்று சொல்வதெல்லாம் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிசப்ஷன். சாத்தானுடைய பெரிய சதி நான் தெரியுங்களா, நான் கடவுள் என்னை வணங்குன்னு சொல்ல மாட்டான், நீயே கடவுள் உன்னை நீ வணங்கிக்கோ. என்ன நம்புன்னு சொல்ல மாட்டான், நீ உன்னை நம்புப்பா. ஏவாலே நீ உன்னை நம்பு, உன் கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் செய், அந்த பழம் பிடிச்சிருக்கா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டா இட் இஸ் அ டிசப்ஷன். தான் வழி கரெக்ட், உன் வழி கரெக்ட் என்று சொல்லுவான். இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவான், நீ பண்ணுறது கரெக்டு தான், நீ பேசுறது கரெக்டு தான், நீ யோசிக்கிறது தான் கரெக்டு தான். ஃபாலோ யுவர் ஹார்ட். என்னதுங்க? ஃபாலோ யுவர் ஹார்ட். நோ, டோன்ட் பி டிசோபீடியன்ட். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் கீழ்ப்படியாமல். நம்ம ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியலைன்னா நம்மையே ஏமாற்றி கொள்ளுகிறோம். ஆமென். ஏவாள் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டாங்களா இல்லையா? ஏமாற்றிக்கிட்டாங்க. அவங்க ஏமாற்றுறது நம்மளை வரைக்கும் பாதிப்புள்ளாகணும்னா நம்ம எங்கன்னா மிஸ்டேக் பண்ணாது நம்ம பிள்ளைகளை பாதிக்குமோ என்கிற பயம் நமக்கு வருகிறது. ஆமென். நம் வழியில் தோன்றுகிறது எல்லாம் சரியல்ல, கர்த்தர் ஜட்ஜி பண்ணுறார். நம்ம என்ன ப்ரே பண்ணணும், ஆண்டவரை இனிமே என் வழியை நான் நம்ப மாட்டேன், உங்கள் வார்த்தையை நம்பி போவேன். ஆண்டவருடைய வார்த்தை மேலே கை வைக்கலாமா? கர்த்தாவே நான் உம் வார்த்தையை நம்பி உம் வார்த்தைக்கு செவி சாய்த்து போகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பலியிடுவதை பார்க்கலாம். 3ஆம் வசனம், பலியிடுவதை பார்க்கலாம் நீதியும் நியாயமும் செய்வதை கர்த்தருக்கு பிரியம். நீதியாக நடந்துக்கோ என் மகனை, டு டூ ரைச்சஸ்னஸ். ஆண்டவர் ஒரு நாள் நீதியாக நியாயம் விசாரிக்க போகிறார். நீதியாக ஒரு மிஸ்டேக் வரப்போகிறதில்ல. அப்போ தப்பு பண்ணிட்டு நம்ம இருந்தால் நீ தப்பிச்சிடும்னு சொல்லுவாரா, இல்லை நம்மளையும் நியாயம் தீர்ப்பாரா? அதான் நம்மை தான் நியாயம் தீர்ப்பார். ஆமென். நம்மளை எப்படி நியாயம் தீர்ப்பார்? புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நம்மை நியாயம் தீர்க்க முடியாதபடி நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னையே நியாயம் தீர்த்து கொண்டார்.
அதில் கூட எவ்வளோ கேர்ஃபுல்லாக ப்ரிசைஸ்டாக எக்ஸலண்ட்டான முடிவு எடுத்திருக்காரு பாருங்களேன். நீ அடி வாங்கணும், உனக்கு பதில் யார் அடி வாங்குறது? நான் அடி வாங்குறேன், என் பேரை சொல்லி பொழைச்சிக்கோ. ஆமேன். இந்த உலகத்தில் வாழும்போது நீ நீதியாய் தான் வாழ வேண்டும், நீ நியாயமாக தான் வாழ வேண்டும். நீ எனக்கு பலி செலுத்துவதை பிறகு பாரு, நீ நீதியாக வாழ. ஆண்டவரே நான் சர்ச்சைக்கு வந்துடுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் வசனம் படிக்கிறேன், 100 ஸ்தோத்திரம் படிக்கிறேன். இல்லை, அது செகண்டு. நீ ஃபஸ்ட்டு நீதி செய். இதை தன்னுடைய இருதயத்தை நல்ல சமாரியன் உடைய கதையில் சொல்லியிருப்பார் இல்லை? அந்த மனிதன் குற்றுயிராக இருக்கும்போது ஆசாரியன் வந்து நான் ஊழியம் செய்ய போயிடணும்னு போயிடுவான், லேவியனும் போயிடுவான். ஆனால் நல்ல சமாரியன் வந்து காப்பாற்றுவார். நீ அப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ காட் இஸ் பீயிங் ப்ளீஸ்ட் இன் ஜஸ்டிஸ், இன் ரைச்சஸ்னஸ். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மேட்டிமையான பார்வையும் அகந்தையமான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. மேட்டிமையான பார்வை, பார்வையில் மேட்டிமை. ப்ரௌட் ஹார்ட் இஸ் டிஸ்பிளேட் த்ரூ அன் ஹாட்டி லுக். இதயத்தில் பெருமை இருந்தால் பார்வை எப்படி இருக்குமா? பெருமையாக இருக்கும். ஆமேன். ஒரு ஞானி எழுதுகிறார், there is a shortage in humanity. நீ பெருமையாக பார்த்தாய் என்றால் என் மகனே, உனக்குள் மனிதத்துவம், மனிதனுக்குரிய குணம் குறைஞ்சிரும் அப்படின்றது. அப்போ பெருமைக்கும் மனுஷத்துக்கும் என்ன பண்ணுது? மாற்றம் ஏற்படுகிறது. ஸோ நமக்குள்ள ஆவி, பெருமையின் ஆவி இருக்கக்கூடாது. அதனால தான் இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். மேட்டிமையான கண்களை. ஆமாம், சரி. இப்போ நம்முடைய ப்ரௌடு லுக்கு பற்றி சொல்கிறாங்க. நம்முடைய விக்கட் லுக், நம்முடைய ப்ரௌட் லுக் எதை காட்டுதுன்னா, நமக்குள்ள துன்மார்க்க தனத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் பெருமை வருமா. பாவத்தை பெருசாக சீரியஸாக எடுக்காமல் அதை பிலீவ் பண்ணோம்னா அப்படி வருமா. ஸோ இன்றைக்கு பெருமையின் பார்வை வேண்டாம், மேட்டிமையின் பார்வை வேண்டாம், அகதம் உள்ள மனம் வேண்டாம். அது வெளிச்சம் அல்ல, அது ஒரு டூப்ளிகேட்டான ஒரு வெளிச்சம். அதை நம்பி நீ போகாதே என்று சொல்வதாக இருக்கிறது. ஆமென். நம்ம எப்படி இருக்க போகிறோம்? ஆவியில் எளிமை. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், கேளுங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்போல்லாம் பெருமையாக இருக்கோ அப்போ கம்முன்னு ஒரு ஓரமாக உட்காந்துக்கணும், அமைதியாகிடணும். எழுந்து பாத்ரூம் கூட போகக்கூடாது, அப்படியே உட்காந்துடணும். கொஞ்சம் நேரம் சூத்திரம் சூழ்நிலை ஃபுல்லாக கண்ட்ரோல் வரும். எழுந்து மெதுவாக அடி குனிஞ்சு போயிடணும். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். அங்கே எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. நம்ம பெருமையாக இருக்கிறோன்றதுக்காக அவங்க பெருமையாக நம்மளை பார்ப்பாங்க. நல்ல அர்த்தம். நம்ம தாழ்மையாக போனோம்னா அவங்க பெருமையாக இருப்பாங்க. பெருமை பேலன்ஸ் பண்ணிக்கும். நம்ம கையில் அவங்க போய்டும். இந்த புள்ள எவ்வளோ தாழ்த்துறான் பாரு, தாழ்மைகளுக்கும் கிருபை அளிக்கிறார். தற்காலிகமாக ஹெல்ப் பண்ணாத மாதிரி இருக்கும், நிரந்தரமாக ஹெல்ப் பண்ணிடும் தாழ்மை. பெருமை தற்காலிகமாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், நிரந்தரமாக கைவிட்டு விடும். ஓகே. 5ஆம் வசனத்தில் பிளான் பற்றி சொல்ல போகிறார். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாக இருக்கும். த பிளான்ஸ் ஆஃப் த டிலிஜென்ட். மகனே, நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தால் உன் கையிலே பணம் இருக்கும். ஆமென். ஜாக்கிரதை. எந்த டைமில் விதைக்கணும்னு தெரியும். விதைக்கிற டைமில் என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்களாம் கவனிங்க, படிக்கிற டைமில் நீ வேறு எதனா பண்ணினா லாஸ்ட்டில் என்ன வராது? அறுவடை வராது. ஜாக்கிரதை உள்ளோட மனசு சொல்ல, இது படிக்கிற டைமு, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன், யாராவது கேட்பேன், அட்லீஸ்ட் யூடியூப்பில் ஆடியோ மெசேஜாவது கேட்பேன். ஏன்? நான் படிக்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கிறேன். யூ நீட் டு லிசன், யூ நீட் டு ஒர்க். இஃப் யூ ஆர் டிலிஜென்ட், நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் இருப்பாய் என்றால் என் மகனே எப்படி இருப்பாய்? செல்வத்தை நோக்கி போவாய், உன்னை தேடி வருமானம் வரும். யூ வில் நாட் ஷுவர்லி கோ டு பாவர்ட்டி. வறுமையை நோக்கி நீ போக மாட்டாய். A diligent person is always hasty. அவன் எப்படி இருக்கான்னா, ஸ்பீடாக இருந்து ஒர்க் பண்ணுறான், ஸ்பீடாக இருக்கான். ஆனால் பதறுகிறவன் எப்படி இருக்கான் பாருங்க. பதறவன் வந்து ஸ்லக்கடாக இருக்கான். தரலையே, படித்தான்னா வேலை வந்துடுதா, வேலைக்கு போனான்னா சம்பளம் வந்துடுதா அப்படிலாம் கேட்பேன். ஹீ ஸ்லக்கட், லேசினஸ். ஆக பதறுகிறவன் லேசியை இருக்கிறது போன்று சொல்லுகிறது. நினைவு தரித்திரத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. நான் பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் மியூசிக் கற்றுக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், எனக்கு ஏறாது, எனக்கு வராது, போகாது என்று சொல்கிறதெல்லாம் தப்பு என்பதை ஞானி சொல்கிறார். ஏன்னா இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறார். நம்ம பதறக்கூடாது, ஊழியத்துக்கு போக பதறக்கூடாது, ஜெபம் நடத்த பதறக்கூடாது, காலை ஆராதனை நடத்த பதறக்கூடாது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க போகிறோம்.
6th verse பாருங்க, லையிங் டங், பொய் நாவு. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுவிக்கிற சுவாசம் போல் இருக்கும். பொய் சொல்லி சம்பாதிப்பது. பொய் பணத்தை கொடுக்குமா? கொடுக்குதுங்க. பொய் ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? கொடுக்காது. நாம் இந்த இடத்தில் பணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர்கள் ஆசீர்வாதம் கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க? ஆசீர்வாதம் தாங்க. பொய் யாரெல்லாம் பேசுவாங்க? செடியூசர்ஸ், ஏமாற்ற நினைக்கிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள். ஃப்ளாட்டரர்ஸ், இல்லாததை பெருசாக ஊதுகிறவர்கள். கரப்டட் பீப்புள், ஆமென், வெட்கம் இல்லாதவர்கள், தங்கள் நாவை விற்கிறவர்கள், இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்களா? பொய் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஐயா சொல்றார், cannot, நீ பொய் சொல்லி பணம் சம்பாதித்தாய் என்றால் நீ சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்கு. சாவை தேடுறவன் சுவாசம் எப்படி இருக்கும்? ஒரு மூச்சு, அடுத்த மூச்சு வருமானே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். பொய் அவ்வளோ டேஞ்சரஸ். தே ஆர் த பீப்புள் ஹூ சீக் டெத். அவங்க வந்து தனக்கு 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 வருமானம் வருகிறது, பணம் வருகிறது, பதவி வருகிறது நினைக்கிறார்களாம். ஆனால் இல்லை, அவருடைய உயிர் ஆபத்தில் போகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆமென். சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கு. 7th verse நாம் படித்தோம் என்றால், துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதபடியால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள். ஸோ துன்மார்க்கருக்கு நியாயம் செய்ய மனதில்லை. அந்த இடத்துல நின்று ஏதாவது ஒரு அநியாயம் செய்து ஏதாவது சம்பாதிக்கலாமான்னு நினைப்பான். அது யாருங்க? துன்மார்க்கன். ஏன்? துன்மார்க்கனுக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துவது லட்சியம் அல்ல, துன்மார்க்கனுக்கு தன்னை பிரியப்படுத்த வேண்டும். ஆனால் நீங்களும் நானும் ஒரு விஷயத்தில் நிற்கிறோம், ஏன்னா நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும். அப்போ துன்மார்க்கத்தை என்ன பண்ணோம்? நோன்னு தான் சொல்லியும். இவ்வளோ நாள் துன்மார்க்கத்தில் இருந்தாலும் இன்றைக்கி கூட விட்டுடலாம். நான் இனிமேல் உன் வழியில் வர மாட்டேன். யார் வழியில் வரப்போகிறேன்? பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ப்ளீஸ் காட். ஏன்? ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக தான் இருக்கிறேன். ஆண்டவர் தன் ஜீவனை எனக்காக கொடுத்திருக்கிறார். பாருங்க, யூதாஸ் காரியத்தை பற்றி ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்காரு. அவன் he want to please himself. கையில் காசு இல்லை, இப்போ அவனுக்கு ஒரு முதலீடு கிடக்குது. எவ்வளோ? 30 வெள்ளி காசு. அதை வச்சு என்ன பண்ணிடுவான்? பணக்காரன் ஆகிடுவான். இயேசுவை எவ்வளோக்கு விற்க போகிறான்? 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்க போகிறான். முதலீடு கிடைக்கிறது என்று நினைத்தான். ஆனால் என்ன ஆச்சுங்க? திருச்சபையே அவனுடைய நியாயம் சரியாக இல்லாதபடினால் அவன் பாழ்கடிக்கப்பட்டு போகிறான். ஸோ த வயலன்ஸ் விச் ஹி டிட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஹிம். அவனுக்கு அது விரோதமாய் வந்து, அவனுக்கு விரோதமாய் அது நீதி செய்து அவனுக்கு ஆபத்தில் கொண்டு போய் விட்டது. எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். 8ஆம் வசனம் சொல்லுது, குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தம் உள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். குற்றமுள்ளவனை நம்ம பார்த்தோம்னா he is perverse. அவர் பேசுறது நமக்கு உடன்படாது. அவர் உங்களை பார்த்து நீங்கள் பணக்கார ஆவீங்கன்னு ஒரு வழி சொல்லுவார், அந்த வழி உடன்படாது. அது யாரை பற்றி சொல்லுகிறது? குற்றம் உள்ளவன். அவனை கூட ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் தூரம் போகும்போதே நம்ம வித்ட்ரா பண்ண வேண்டியது வரும். ஏன்? வழி எப்படி இருக்கிறது? மாறுபடுகிறது. ஆனால் சுத்தம் உள்ளவனோ தன் கிரியைகள் எல்லாம் செம்மையாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். யார்? சுத்தம் உள்ளவன். அவன் கூடவே ட்ராவல் பண்ணலாம், அவன் பக்கத்திலே இருக்கலாம், அவன் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்கலாம். சுத்தமாக இருக்கிறான். The pure, for the pure, the work is right. The work which they do is right. It's pure. ஆமாம், சுத்தம் இல்லாத மக்கள், கைகளில் சுத்தம் இல்லாத மக்கள் வழியில் போக வேண்டாம் என்பதை தான் இன்றைக்கு சாலமோன் ஞானி நமக்கு சொல்லுகிறார். ஏன்? உலகத்தில் அதிகமான பொன்னையும் பொருளையும் பார்த்த ஞானி இதை சொல்லுகிறான். மகனே, உன்னை தேடி பொன்னும் பொருளும் வரட்டும், அது வந்து கொண்டிருக்கிற வழியில் வரட்டும், ஆனால் நீ உன் வழியை மாற்றி கொள்ளாத. யுவர் ஒர்க் ஷுட் பி ரைட். உன் வழி, உன்னுடைய வேலை சுத்தமான வேலையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில், சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். இப்போ விமனோட கேரக்டரை பற்றி சொல்கிறார். ஸோ கார்னர் ஆஃப் த ஹவுஸ் டாப். எங்கே போயிடலாமா? கார்னர் ஆஃப் த ஹவுஸ் டாப். சண்டை என்பது, சண்டைக்காரன் வந்தால் அது காலையில் ஸ்டார்ட் பண்ணி எக்காலம் ஊதணும்னு நிறுத்திடும். இஸ்ரேல் சண்டை போடுவாங்க. எக்காலம் தோணிக்கும் போது லைன் கிழிச்சிருப்பாங்க. இவங்க இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த பக்கம். எக்காலம் தோணிக்கும் போது என்ன பண்ணோம்? சண்டை போடணும். திரும்பி எக்காலம் தோணிக்கிருந்தோம் ரிட்டர்ன் ஆகிடணும். ஆனால் சண்டைக்காரி எப்போ சண்டை போடுவாங்க?
அவங்க விருப்பம் எப்போனாலும் போடுவாங்க. நடு நைட்டில் போடுவாங்க, காலையில் போடுவாங்க, வயிறு வலிக்கிற நேரத்தில் போடுவாங்க. இதை தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பர்சனோட நீ இருப்பதை காட்டு. இது ஒரு லேடியை நான் சொல்கிறேன்னு சொல்ல, இட்ஸ் எ கேரக்டர். அது ஆம்பளையாக கூட இருக்கலாம். பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாருன்னு வைங்க, எதிர்க்கிற ஆள் செத்து போயிடணும், அதை கூட மாட்டாங்க. இட்ஸ் எ கேரக்டர். எப்போ பார்த்தாலும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை போர் அடிக்க வைப்பாங்க. 24 hours தான் இருக்கும். அங்கே இருக்கிறத விட நீ என்ன பண்ணு, வீடை காலி பண்ணு, மேலே போய் ஒரு ஓரமாக படுத்துக்கோ. ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்துகிட்டு போய், ஒரு பாய் எடுத்துகிட்டு போய், ஒரு தலையை எடுத்துகிட்டு போய் எங்கே படுத்துரு, மேலே போய் படுத்துரு. டோன்ட் ஷேர் த ஹவுஸ் வித் தட் பர்சன். யாரோட அந்த வீட்டை ஷேர் பண்ணாத, சண்டைக்காரியோட இருக்காத, அதுக்கு மேலே வீட்டில் போய் நீர். ஓகே, இதில் கண்டென்ஷியஸ் விமன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தமா, அவங்க எதனா சாதிக்கணும், எதனா பண்ணணும், திருப்தி இல்லாத ஒரு பெண், திருப்தி அடையலை, பிரச்சனை பண்ணுகிறவர்கள் கூட இருக்கிறத விட எங்கே போயிரு, மேலே போயிரு. அதான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், வீட்டில் சமாதானம். உங்களுக்கு தெரியும், அந்த சண்டையை நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா என்ன ஆகிடும், பெருசாகிடும். அதுக்கு என்ன பண்ணு, வாக்கிங் போகிறேன்னு மேலே போயிடு, இல்லை எங்கன்னா போயிரு. டோன்ட் கிண்டில் இட். இதுதான் சொல்லுகிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கதை ஒருத்தர் சொன்னார், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருத்தவங்க சண்டை போடுறது ரொம்ப பிடிக்குமா, எதையும் சண்டை ஆக்கிடுவாங்களாம், என்ன பேசினாலும் சண்டை ஆக்கிடுவாங்களாம். அன்றைக்கி அவங்க கூட சண்டை போடுறதுக்கு யாருமே வரலையா, அந்த ஊர்லேயே யாரும் வரல. ஏன்னா இவங்க கூட என்ன ஆகிடும், சண்டை. உடனே அந்த அம்மாவுக்கு வெறி தாங்க முடியல, ஒரு 4 கல் எடுத்து ரோட்டில் வச்சு, உனக்கு தெரியுமா அந்த கதை, ஒரு கடாயில் மண் அள்ளி போட்டு வறுத்துட்டு இருந்தாலாம், வெறும் மண்ணை வறுக்கிறாளாம். அப்போ யாரோ ஒருத்தர் வழிப்போக்கன் என்ன வெறும் மண்ணை வறுக்கிறேன்னு கேட்டாங்களாம். சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தே வாண்ட் இட், தே என்ஜாய் இட். ஆனால் வி ஆர் நாட் என்ஜாயிங் இட். சண்டை போடுறவங்களே கவனிங்க, நான் சண்டை போட்டால் என்ஜாய் பண்ணுறேன், எதிர்க்கிறாள் என்ஜாய் பண்ணுறாங்களா? குறிப்பாக சகோதரிகள்லாம் கவனிங்க, லிசன் பண்ணுங்கள். ஆண்களை ரொம்ப சண்டை போட்டு வெறுப்பேற்றிடாதீங்க. அவங்களுக்கு உங்கள் ஈக்குவல் சண்டை போட தெரியாது. லாஸ்ட்டாக அவர் உங்களை அடிச்சிடுவார். இது எல்லா ஃபேமிலியிலும் நடக்கிறது. நீங்கள் சண்டை போட்டுனே இருப்பீங்க, அப்படியே போயினோக்கும்னு நினைக்காதீங்க. 10 மணி 11 மணி 12 மணி நீங்கள் விடுற வேர்ட்ஸு, 1 மணி அவருக்கு பேச தெரியாது. சுமார் அப்படிலாம் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருப்பார். ஒரு 2 மணிக்கு என்ன ஆகிடும், கை மேலே வந்துடும். உங்களுக்கு தான் டேஞ்சர் ஆகிடும். ஆமென். ஒரு டிப்ஸு தான், எனக்கு தெரில நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. ஆண்கள் கூட பெண்கள் ஒரு லெவலுக்கு மேலே ஃபைட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ரெஃப்ரி வரணும், மீடியேட்டர்ஸ் வரணும். தனியாக கணவன் மனைவி சண்டை போடும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி பல பேருடைய உயிருக்கு ஆபத்தில் போய் முடிகிறது. இது ரெஃப்ரிக்காக வெயிட் பண்ணணும். உங்கள் லீடர்ஸோ, உங்கள் பாஸ்டரோ, இல்லை உங்கள் பெற்றோரோ, அவங்க பெற்றோரோ யாரோ பொது மனுஷனோ வந்த பிறகு உங்கள் நியாயத்தை எடுத்து சொல்லலாம். இல்லை ஏன்னா அங்கே நியாயம் பேசலை, அது சண்டே ஆயிடுச்சு, நீயா நானான்னு போயிடுச்சு. சப்ஜெக்ட் வேறு, சப்ஜெக்டே கிடையாது அங்கே. இப்போ நீ பெரியாளா நான் பெரியாளா, நீயா நானான்னு போயிடுச்சு. அது டேஞ்சர். ஐயா சொல்கிறாரு, சண்டையை விட்டுட்டு மேலே போய் படுத்துக்கோ, எஸ்கேப் யுவர் செல்ஃப். ஆமென். சொல்லி தரரா இல்லையா? ஓகே. துன்மார்க்கனுடைய மனம் 10ஆம் வசனம், பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. இந்த துன்மார்க்கன் கெட்டது தான் செய்ய போகிறான், அவன் தீமை தான் செய்வான். எல்லாரும் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் விழுந்தான்னா சிரிப்பாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. துன்மார்க்கன் உடைய மனம் எப்படி இருக்கான், அவன் பொல்லாப்பு தான் செய்ய போகிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அயலான்னா பண்ண மாட்டான், ஹெல்ப் பண்ண மாட்டான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தொலை தூரத்தில் உள்ள சகோதரனை காட்டிலும் உன் அருகில் உள்ள நண்பன் வாசி, அவனே மேல். அப்போ வி நீட் அ குட் நெய்பர். ஆமாம், கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட எப்படி நட்பு பாராட்ட வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக பிளான் பண்ணோம். we need to be very good people. கண்டிப்பாக கிறிஸ்டியன்ஸு, திருச்சபை மக்கள், சபை மக்கள், சபை இங்கே இருக்குன்னா நம்ம சபைக்கு கீழே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, இங்கே ஒரு பேங்க் இருக்குது. எல்லாரோட நட்பு பாராட்ட வேண்டும். ஏன்? we need good neighbor, we need favor. நம்ம ப்ரேயர் பண்ணுறோம்ல, அது ஃபுல்லாக வேறு சப்ஜெக்ட். பைபிள் படிக்கிறோம்ல, அது ஃபுல்லாக வேறு சப்ஜெக்ட். ஆமென். தயை என்பது அது இன்னொரு சப்ஜெக்ட். மனித தயவு. இயேசுவாகிய பிள்ளை ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவு. மனித தயவு, எல்லாரோட தயவும் தேவை. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்கூலில் குழந்தைய ரிசீவ் பண்ணுற வாட்ச்மேன் ஐயாவோட தயவு தேவையா இல்லையா?
நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பிடி சார் அங்கே இருப்பார். சாரோட தயவு தேவை, பேரண்ட்ஸும் லிசன் பண்ணுங்கள், பிள்ளைங்களும் லிசன் பண்ணுங்கள். அந்த செக்யூரிட்டி ஐயா கூட ஒரு வணக்கம் வைக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பிள்ளைய பத்திரமா பார்த்துப்பார். இல்லை பிடி சாருக்கு கண்டிப்பாக வணக்கம். அவங்க தான் டிசிப்ளின் பார்க்குறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் மழையில் ஷூ போடாமல் அமிச்சிங்க, நீங்கள் பண்ணுற தயவு உங்கள் பிள்ளைக்கு வரும். ஆமாம், குழந்தைய சுத்தமாக பார்த்துக்கிற அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க கையிலலாம் கூட நமக்கு தயவு தேவை. அந்த தயவு அவசியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தயவுக்காக இனி போராட போகிறீங்க? தயவு வேணும். we need favor. ஆமென். துன்மார்க்கமாக போனோம்னா, பெருமையாக போனோம்னா அந்த தயவு போயிடும். ஸ்டில் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம தயவாக போனாலும் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க, நம்ம துன்மார்க்கமாக போனோம் வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தயவாக போகும்போது நமக்கு தயவு ரிட்டர்ன் ஆகும், துன்மார்க்கமாக போகும்போது தயவு கிடைக்காது. தயவு செய்ய மாட்டான் அயலான் என்று ஞானி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 11ஆம் வசனம், பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். யார் பரியாசக்காரன்? ஸ்காஃபர். என்ன பண்ணுறான் இந்த பரியாசக்காரன்? he has levels of foolishness. அவன் பேசுறது எல்லாமே முட்டாள்தனமாக இருக்குது, மதியனமாக இருக்குது, சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. சீரியஸான இடத்துல ஒரு ஜோக் அடிப்பான், தப்பு இல்லை. ஜோக் மேலே ஜோக் அடிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வெறும் ஜோக் இருந்தால் செட் ஆகாது. அமெரிக்க நாட்டு ஜனாதிபதிகளை நிறைய ஜனாதிபதிங்க, பெரிய ஜனாதிபதிங்க கூட டாக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜோக் அடிப்பாங்களாம். ஜனங்க ஆஹான்னு சிரிக்கிற அளவுக்கு. அடுத்தது எங்கே போயிடுவாங்க? சீரியஸாக போய்டும். ஆனால் பரியாசக்காரன் வேலையே தான், எதிர்க்க உட்காந்துருக்கிற எல்லாரையும் பரியாசம் பண்ணுவான். இட் cannot be done. அவன் தண்டிக்கப்பட வேண்டும். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது பரியாசக்காரன் தண்டிக்கப்பட வேண்டும். அவன் தண்டிக்கப்படும் போது பேதை ஞானம் அடைவான். இல்லைன்னா பேதை அவன் சைடு சேர்ந்துருவான். ஆமென். பிறகு பேதைக்கு டீச் பண்ண வேண்டும், ஞானம் அடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். அப்போ ஞானவானுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பு தேவை. லேர்ன் மோர் விஸ்டம். நீங்கள் உங்களை ஞானவான்கள் என்று நினைத்து கொண்டீங்கன்னா நீங்கள் படிக்க வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம சர்ச்சில், நம்ம 611 சபைகளில், பிரெட் ஆஃப் லைஃப் சபைகளில், ஜிஏ குடும்பத்தில் நம்ம சர்ச்சில் எப்போதும் டீச்சிங்க்கு குறைவே இருக்காது. ஏதாவது ஒரு டீச்சிங் மெட்டீரியல் போட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன் நம்ம இப்படி தூரம் படிக்கிறோம்? இல்லை மகனே, நீ ஞானவானாய் இருக்கிறாய் என்றால் நீ போதனை அடைய வேண்டும். யூ ஹாவ் டு பி டாட். யூ ஹாவ் டு ரிசீவ் மோர் நாலேஜ். யூ ஹாவ் டு ரிசீவ் மோர் விஸ்டம். இன்னும் நீ கற்றுக்கொண்ட இருக்க வேண்டும். யாரை நம்ம ஞானின்னு சொல்கிறோம்? ஜஸ்ட் பாஸ் பண்ண வர ஞானின்றோமா? நிறைய படித்த வர ஞானின்றோமா? ஆமாம் ஆமாம். ஒரு துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த துறையை முடித்து டிகிரி வாங்கிட்ட பிறகு தான் நீங்கள் படிக்கணுமா? ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் படிக்கணும். நீங்கள் பிஏ, பிகாம், பிஇ எந்த துறையில் இருந்தாலும் எவ்வளோ நேரம் படிக்கணுமா? உங்கள் துறையை 15 நிமிஷம். அப்படி நீங்கள் 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா 3 வருஷத்தில் உங்கள் கூட படித்தாங்களே அவங்களோட ஞானி ஆவீங்களா? 6 வருஷத்தில் உங்கள் ஊரில் ஞானி ஆவீங்களா? இன்னொரு 3 வருஷத்தில் உங்கள் நாட்டில் ஞானி ஆவீங்களா? அதான் உங்கள் ஸ்டேட்டில். அதுக்கடுத்த 3 வருஷத்தில், ஏற்கனவே 12 வருஷத்தில் உங்களுடைய நாடு, உங்களுடைய ஸ்டேட் இல்லாமல் உங்களுடைய கண்ட்ரியிலே நீங்கள் முதன்மை இடத்துல வருவீங்களா? 15 மினிட்ஸ் போதும். படிக்கலாமா பைபிளை? படிக்க வேண்டும். ஞானம் இங்கே தான் இருக்கிறது. 12th verse சொல்லுகிறது, நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். நீதிபரர் யார்னா, நல்ல வழியில் முன்னேறிட்டவங்க. நல்ல வழியில் முன்னேற்ற இவங்க என்ன பண்ணுறாங்க? கெட்டவனை பார்க்குறாங்க. கெட்டவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு நாள் வந்து அந்த வீட்டை கவுத்து போட்டுருவாங்களாம். they will overthrow. நீதிபரரே இல்லையா நாட்டில் என்று சொல்லாதீங்க. இல்லை, ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க. என்றைக்குமே பப்ளிக் பீப்புள் இருக்காங்க பாருங்க, பொது மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நீதிபரர். அவங்க தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, சரியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. பப்ளிக் வந்து நம்மளோட கண்ணாடி. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கண்ணாடி. நம்ம தலைமுடி கலைஞ்சிருந்தால் கண்ணாடி எப்படி தான் காட்டும்? நம்ம கெட்டவங்களாக இருந்தால் பக்கத்து வீடு நம்மளை கெட்டவங்களாக காட்டும். ராங் ரிப்போர்ட்டே தரமாட்டோம். நம்ம சொந்தக்காரங்க ஒரு வேளை மாற்றி சொல்லுவாங்க, நம்ம ஃபேமிலி மாற்றி சொல்லுவாங்க. பட் த சொசைட்டி, அந்த சொசைட்டி என்ன பண்ணோம்? கரெக்டாக ஜட்ஜ் பண்ணோம். இதுதான் வீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள நீதிபரர் சமயம் வரும்போது அந்த துன்மார்க்கனுடைய வீட்டை கவிழ்த்து போடுகிறார்களாம். they just overthrow it. See, there is judgment for every action. இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிற அவனுடைய கிரியைக்கு தக்க பலனோடு கூட வருகிறது. So we should be very careful. 13th verse சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான்.
There is a cry of people. God is expecting us to have a compassionate heart towards them. உண்மையாக அழுகிற மக்கள் எப்படிங்க? சிலர் வந்து ப்ராக்டிஸாக வச்சுருப்பாங்க. நம்ம சில நேரத்தில் மக்களுக்கு தானம் கொடுப்போம் பாருங்கள். அவங்க வருவாங்க, நம்ம கையில் கேட்பாங்க, நம்ம கொடுப்போம். அவங்க நிறுத்திட மாட்டாங்க. அடுத்த ஆள் கையில் பார்த்துருக்கீங்களா? அது அவங்களுக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. சில நேரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். சில நேரத்தில் சிலர் குரலே கொடுக்க மாட்டாங்க, அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, கையில் காசு இல்லை. we need to be very careful. அவன் ஒரு குரல் கொடுக்கும்போது அவர் ஆன்சர் should be very 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 careful. நான் ஒரு நல்ல நீதிமான் பற்றி ஒரு கதை சொல்கிறேன். உண்மை கதை எனக்கு நடந்தது. என்னுடைய நண்பர் அவர் ஸ்ரீலங்கா நாட்டை சார்ந்தவர். நான் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது அவர் அங்கே இருந்தார். என் கார் ஒரு நாள் நடு ரோட்டில் நின்று போச்சு. அந்த கார் வந்து அந்த காருக்கு வந்து அந்த கூலண்ட் இருக்குது பாருங்கள், அந்த கூலண்ட் இல்லாத கார் போல். அதில் தண்ணியும் சேர்த்து ஊற்றணுமா. அது நான் தண்ணி ஊற்றலை. அந்த காரை மெயின்டைன் பண்ணியிருந்தேன். சர்வீஸ் சென்டர் போகும்போது ஊற்றிருப்பாங்க போல். அப்புறம் நான் ஊற்றலை. அதுனா ஆச்சு என்ஜின் சீஸ் ஆகி ஒரு இடத்துல நின்றுச்சு. பார்த்தா பெரிய விலை சொல்கிறாங்க, அவ்வளோ செலவு பண்ணணும். அப்பொழுது நான் நிறைய என்னுடைய நண்பர்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணும்போது இவர்கிட்டையும் பகிர்ந்துட்ட பிறகு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவரால் ஹெல்ப் பண்ண முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டம். அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு மதியம் நான் ரொம்ப டயர்டாக அங்கே அந்த சர்வீஸ் சென்டரில் கார் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்தார். வந்து நீங்கள் வாங்கலாம் என் கூட அப்படின்னாரு. நான் கூப்பிட்டு போயிட்டு எனக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சொன்னார், என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியல, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட தான் என்னால் முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் சார், ஜீசஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு என்னை திரும்பி அங்கே போய் விட்டார். ஏன்னா எனக்குள்ளே கவலை, இவ்வளோ காசு ஆயிடுச்சே, எங்கேயில காசு இருக்குது, சாப்பிட மனதில்லை, இந்த காசு எதுக்கு போகணும். என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு ப்ளசண்ட்டான டைம் வச்சு கொடுத்தது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஸோ ஆல்வேஸ் ஃபைண்ட் வேஸ் டு டூ குட் டு பீப்புள். எப்படி நான் உனக்கு நல்லவனாக இருப்பேன். ஆமேன். ஆமாம். ஜிம் ரான் என்று சொல்கிற ஞானி சொல்கிறாரு, பி குட் டு பீப்புள். தே வில் இன்ட்ரடியூஸ் யூ டு பீப்புள், பி குட் டு தெம். தே வில் இன்ட்ரடியூஸ் யூ டு பீப்புள், பி குட் டு தெம். தே வில் இன்ட்ரடியூஸ் யூ டு பிக் பீப்புள், த ஹைட்ஸ் விச் தே வில் பிரிங் யூ you would have never dreamt in life. மக்களுக்கு நல்லவனாகவே இரு. அவங்க உன்னை வேறு யாருக்கெல்லாம் காட்டி கொண்டு போய் விடுவாங்க. அவங்களுக்கும் எப்படி இரு சொல்லுங்கள், நல்லவனாகவே இரு. அவங்க உன்னை யாருக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் எப்படி இரு, நல்லவனாகவே இரு. அவங்க யாருக்கையிலே காட்டுவாங்க, அவங்களுக்கும் நல்லவனாக இரு. அந்த நாலாவதுல ஒருத்தவங்களை பார்க்குறீங்களா, அவங்க உன்னை கொண்டு போய் ஒரு உயரத்தில் விடுவாங்க. அந்த உயரத்தை நீ கனவில் கூட கண்டிருக்க மாட்டாய் என்று சொல்லுகிறேன். We need to listen to the cry of people. நாம் கண்டிப்பாக மக்கள் விடுகிற குரலுக்கு நாம் பதில் கொடுத்தாக வேண்டும். குறிப்பாய் தேவனுடைய பிள்ளைகளை நாம் அதை கொடுக்க வேண்டும். நாம் காதடைத்து கொள்ளக்கூடாது. we need to find ways to help them. 14ஆம் வசனம் சொல்லுது, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை. இது கிஃப்ட் பற்றி பேசுகிறார். pacifies anger. கோபமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். இந்த பிரைபோட பவரை பற்றி சொல்கிறார். கரப்ட் லீடருக்கு பிரைப் கொடுக்கிறதை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். ஆமாம், கோபத்தை மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். ஸோ இந்த மனுஷன் கோபமாக இருக்க, அவனை அடக்கிறதுக்கு வேறு வழியில் யூ நீட் டு கிவ் ஹிம் சம் கிஃப்ட் என்று ராஜா தன்னுடைய ராஜதந்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஓகே, 15th verse போவோம். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கும் அழியுமாம். நீங்கள் நீதிமானாக இருந்தால் நியாயம் தீர்க்கலாம். நம்மள எத்தனை பேர் நியாயவான்களாக இருக்கிறோம்? இல்லையே. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அந்த இடத்துல பாவத்தில் கையுமையும் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள். எல்லாரும் கல்லெறிந்து அவளை கொலை செய்ய வேண்டும் என்று தங்கள் நியாயத்தை சொல்கிறார்கள். இயேசு என்ன சொன்னாருங்க, உங்களில் 8ஆம் அதிகாரம் யோவான் 8ஆம் அதிகாரத்தில், உங்களில் பாவம் இராதவன் இவன் மேல் முதல் கல் எறி என்று சொன்னார், கல்லெறிய கடன் என்று சொன்னார். எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்து, நானும் உன்னை நியாய தீர்ப்புக்குள்ளாக, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யோவானில் சொல்லிட்டார். ஸோ இட் இஸ் அ ஜாய். இயேசு பவர் இருக்கு, அவர் நியாயம் தீர்க்கலாம். நமக்கு பவர் இல்லை, ஏன்னா நாம் நீதிமான்கள் அல்ல. ஸோ நியாயம் விசாரிக்க போகிற யாரு? கர்த்தர். வண்டர்ஃபுல். அதை செய்யக்கூடாது என்று சொன்னார். ஒருவேளை துன்மார்க்கர் அதை
அவர்கள் நியாயம் தீர்த்து விட்டார்கள் என்றால், அக்கிரமக்காரர்கள் நியாயம் தீர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகிடுமா? அழிவு. நீ அந்த சிங்காசனத்தில் உட்கார கூடாது என்பதாக கர்த்தர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். 16ஆம் வசனத்தை படித்தோம் என்றால், விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். A man who wanders from the way of understanding. பாருங்க, விவேகம் என்றால் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஊரில் முன்னாடிலாம் ரோட்டில் அங்கங்கே எழுதி போட்டிருப்பாங்க வாசகம், வேகம் விவேகம் அல்ல. வேகமாக போகிறது சரியான புரிந்து கொள்ளுதல் அல்ல, பத்திரமாய் போவது தான் விவேகம். ஞானமாய் போவது தான் விவேகம். பாதுகாப்பாய் போவது தான் விவேகம். அப்போனா அர்த்தம், நீ ரோடை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நீ வேகமாக போகிற, ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் நீ என்ன பண்ணுவ? விழுவ. நீ விழும்போது நிறைய பேர் விழுவாங்க, நிறைய பேருக்கு ஆபத்தாகும். ஆக விவேகமான காரியத்தை செய்ய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ மகனே, புரிஞ்சிக்கோ. நான் புரிஞ்சிக்கலன்றதுக்காக மிஸ்டேக் நடக்காமல் போகுமா? நான் பிரேக் இல்லாத வண்டி எடுத்துன்னு போயிட்டேங்க அப்படின்னு ரோட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டேன்னு வைங்களேன், மிஸ்டேக் நடக்காதானா? நடக்கும். ஸோ பி அ மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மகனை புரிந்துக்கொள். இன்னைக்கு நாள் என்ன, உன் வயசு என்ன, இன்னைக்கு டைம் என்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற என்பதை புரிந்துக்கொள். You cannot act as if you do not understand things. It's dangerous to travel in your own understanding. நான் என் வழியில தான் போவேன், நான் புரிஞ்சுப்படி நடப்பேன் என்பது டேஞ்சரஸ் என்பதை ஞானி சொல்லுகிறார். ஆமென். ஆமாம். ஏன்னா அப்படி நான் நினச்சது தான் பண்ணுவேன், நான் புரிஞ்சிக்க மாட்டேன்னா, யூ வில் எண்ட் அப் இன் த அசம்பிளி ஆஃப் த டெட். செத்து போனவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே நீ போயிடுவேன். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? உன் உயிர் போய்டும்னு சொல்கிறாரா? அப்படி தான் தோணுது. யூ வில் ரிமைன் டெட், அதுதான் சொல்ல வருகிறார். ஆமென். செத்தவருடைய கூட்டத்தில் தாபரிப்பான்னா என்ன அர்த்தம்? அங்கே என்ன கூட்டம் இருக்குது? அங்கேயும் கூட்டம் தான் இருக்குது, அவர்கள் மரிக்கிறார்கள். ஆக we need to understand things என்பதை ஞானி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யன் ஆகிறதில்லை. இந்த வசனம் பாருங்க. he who loves pleasure will be a poor man. ஆமென். என்னவா? பிளஷர். பிளஷர்னா என்னதுங்க? சிற்றின்பம். சிற்றின்பம்னா என்ன? தற்காலிகமானது. ஒரு பல்லி மிட்டாய் யாரோ கொடுக்குறாங்க, அதை வாயில் போட்டிங்க, எவ்வளோ நேரம் இருக்கும் அது? கொஞ்ச நேரம், 1 நிமிஷம் 2 நிமிஷம், அதுதான் சிற்றின்பம். எக்ஸாம்பிள், நாளைக்கு எக்ஸாம் வச்சுப்போமே, புக்ஸ்தகம் படிக்கும்போது வெறுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கணுன்னு தோணும், அவ்வளோ இன்பமாக இருக்கும், சிற்றின்பமாக இருக்கும். ரைட்டா? 1 2 3 4 அதை தான் சொல்ல வர்றார். இட் வில் லீட் அஸ் இன்டு அ புவர் மேன். ஆக படிப்பு என்ன பண்ணிட்டான்? மிஸ் பண்ணிட்டான். இப்போ வேலைக்கு போகிறான், வேலையில் இந்த டார்கெட் முடிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைலர்னு எப்பவுமே இத்தனை பீஸ் தச்சாகணும். அப்போ திரும்பி யூடியூப் ஆன் பண்ணிட்டான், 1 2 3 பார்க்குறான். சிற்றின்பம் வருது, ஆனால் என்ன ஆகிடுவான்? தரித்திரனாவான். நான் அதை ஏன் இந்த யூடியூப் எடுக்கிறேன்னு உங்கள் கையில் சாரி கேட்டுக்கிறேன். அதுதான் இப்போ நம்மளை சிற்றின்பத்துக்கு நேரம் அடிக்கடி நடத்துகிற மாதிரி இருக்குது. பிட் பை பிட்டா இல்லை, நோ, வி டோன்ட் வாண்ட் ஆல் தோஸ் டிட் பிட்ஸ். ஐ மீன் மைக்ரோ ஹேபிட்ஸ்னு ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இல்லைங்க, மைக்ரோ ஹேபிட்ஸ். நான் கூட அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஒரு புது லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா? படிக்காமல் படிக்கக்கூடாதா? ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடக்கூடாதா? ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இந்த பியானோ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதா? ஒரு வருஷம் கழிச்சு இந்த இத்தனை 5 நிமிஷம் சேர்ந்து அந்த பயிற்சியை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். தம்பி லீவ் போட்டு வந்து இப்போ உட்காந்துக்கிறாரு, 5 நிமிஷம் அந்த சயின்ஸ் படிக்கக்கூடாதா? நிறைய நேரம் வேணாம், நிறைய நேரம் மனசு சொல்லும், இவ்வளோ நேரம் நான் படிக்க மாட்டேன், 5 மினிட்ஸ் ஒரு பைபிள் 5 மினிட்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி 20-30 மைக்ரோ ஹேபிட்ஸ் வச்சுக்கலாமா? அதிலே எவ்வளோ வளர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. யூ கேன் பி எக்ஸலண்ட். ஞானிங்க சொல்கிறாங்க, உன்னுடைய பயிற்சி ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் பண்ணால் போதும், ஒரு 12 இயர்ஸில் நீ அந்த ஃபீல்ட்லேயே எக்ஸலண்ட் ஆகிடுவேன். நிறைய கற்றுக்கலாம் மைக்ரோ ஹேபிட்ஸ். ஆனால் இந்த மனிதன் சிற்றின்ப பிரியனாகிறான். ஹீ வாண்ட் ஒன்லி ப்ளஷர். கண்ணுக்கு பிடிச்சது தான் வரும், வேணும். இல்லையே, கண்ணுக்கு பிடிச்சது ஒன்றும் இல்லையே. ஒரு வெஜிடபிள் ஒரு பிளேட் நிறைய சாப்பிட்றோம், அது வாய்க்கும் பிடிக்கல, கண்ணுக்கும் பிடிக்கல. ஆனால் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், நல்லா இருக்குது. ஆனால் உடம்புல போனால் என்ன ஆகிடுது? சுகர் ஆகிடுது. ஸோ ப்ளஷர், we should not love pleasure. He who loves wine and oil will not be rich. இவர் என்ன வாங்குறாரு? வைன் வாங்குறாரா? அப்புறம் என்ன வாங்குறாரு? ஆயில் வாங்குறாரு. அரிசி வைன் வந்து இல்லை. Instead of rice he is buying wine.
1 கிலோ அரிசி வாங்கி வானா ஒரு பாட்டில் வாங்கி வராரு போல. என்ன ஆகிடுவார் அவர்? ஹீ வில் பி புவர். இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுது? அங்கே போகுது. அந்த வைன் வாங்குகிற காசு அவர் இன்வெஸ்ட் பண்ணி 20 வருஷம் 30 வருஷம் சேர்த்து வச்சா அவர் பில்டிங் வாங்கலாம். நான் ஒரு ஐயாவை பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய லேண்ட்லாம் வாங்கியிருக்கீங்களே, நீங்கள் உண்மையில் பெரிய ஆள் அப்படின்னு. அவர் சொன்னது என்னை ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சிங்க. 2 விஷயம். நான் பைக் எடுத்துகிட்டு வேலைக்கு போனதே கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போவேன். சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டதே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் சில நேரம் எங்கள் மனைவி பழைய தண்ணி சாத்திரத்தை கூட டிஃபன் பாக்ஸில் என்னால் சாப்பிட முடியும். பழைய கவனிங்க வாலிப பிள்ளைங்களா, உங்கள் கையில் உள்ள காசு செலவு பண்ணுறது எக்ஸலண்ட் இல்லை, சேர்த்து வைக்கிறது தான். பழைய தண்ணி சாதத்தை கூட அழகாக புழிஞ்சி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொஞ்சோண்டு தயிர் வச்சுட்டு ஒரு லெமன் ஊறுக்காய் வச்சுருவாங்க. நான் போய் அதை ஆஃப்டர்நூனில் சாப்பிட்ருவேன். ஒரு நாளும் என்னுடைய இந்த அனுபவத்தில் நான் வெளியில் சாப்பிட்டவனே கிடையாது. இந்த பெட்ரோல் திட்டம், இந்த சாப்பாடு திட்டம் தான்ப்பா நான் வீடு கட்டினார். மீதியெல்லாம் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கே சரியாக போச்சு. என்கிட்ட காசு எக்ஸ்ட்ரா இல்லை, என்னுடைய வருமானம் அவ்வளோ இல்லை. வாவ், இது நல்லா இருக்கே. ஏன்? ஹீ டசன்ட் லவ் வைன் அண்ட் ஆயில். எனக்கு என்ன வேணும்? பட்சிதமான பதார்த்தம் வேணும். நான் மதியம்னா பிரியாணி தான் சாப்பிடுவேன், இல்லை வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு 10,000 சம்பளம் வாங்குறவன் சொன்னான்னா நம்ம எங்கே போவோம்? நான் பைக்கில் தான் வேலைக்கு போவேன், 10,000 சம்பளம் வாங்குறவன் சொன்னான்னா அவன் கதை எது தான் போவோம்? வைன் அண்ட் ஆயில். வைன் இவர் சாப்பிட்றாரு, ஆயில் பைக் சாப்பிடுது, பெட்ரோல். They cannot become rich. They will become poor. Rather they will become poor. இந்த மாதம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும், அடுத்த மாதம் இன்னொன்று யூஸ் பண்ணணும். எவ்வளோ தெளிவாக ஞானி சொல்ல. He will never become poor. He will never become rich. ஆமென். ஓகே, இதில் ராஜா நமக்கு என்ன சொல்லித்தராரு? சாலமோன் ராஜா, நாம் கவனமாக இந்த சிற்றின்பத்தின் பக்கம் சாயாமல் நம் பணத்தை பண்ணணும். இன்னும் கூட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஃபுட்டில் கூட கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். ஃபுட்டில் கூட கொஞ்சம் கவனிங்க. ஆமாம், நான் இது தான் சாப்பிடுவேன், பிரியாணி தான் சாப்பிடுவேன், ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். சில நேரம் கையில் காசு இல்லாமல் கடன் வாங்கிலாம் பண்ணுறோம். டூ டேஞ்சரஸ், டூ வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அது பேர் என்ன பேர்? சிற்றின்பம். தரித்திரத்திற்கு நேராக நம்மை நடத்தும். 18th verse சொல்லுகிறது, நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருள் ஆவார்கள். ஆக நீதிமான் மாற்றா மாதிரி போய் லாஸ்ட்டில் யார் மாட்டிப்பான்? துன்மார்க்கன் சிக்குவான். ஆமேன். ஆமாம், செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் சிக்குவான். The unfaithful will be caught, the upright will escape. கர்த்தருடைய நீதியில் துன்மார்க்கன் தப்பிப்பான் என்பது அல்ல. 19th verse சொல்லுகிறது, சண்டையும் கோபக்காரியுடைய ஸ்திரீ குடியிருப்பதை பார்க்கும் வனாந்திரத்தில் குடியிருப்பதே நலம். நினைக்கிற ராஜா எழுதிட்டே இருக்கும்போது இன்னொரு சண்டைக்காக அதை எழுதினாரான்னு தெரில. இப்போ தான் பேசினார், திரும்ப என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். இவ்வளோ நாள் ஏன்னா ஒன்று ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறார். இப்போ பேசினார் சண்டைக்காரியோட இருக்கிறத விட வீட்டு மெத்த மேலே போகலான்னு. இப்போ சொன்னார் சண்டை போகிறத விட எங்கே போயிடலாம்? வனாந்திரத்துக்கு போயிடலாம். ஒருவேளை அவங்க மேலே ஏறி வந்துட்டாங்களான்னு தெரில ராஜாவுக்கு இந்த விஷயம். ஸோ she is angry woman, she can break anything. அது சொல்லிட்டார். 20th verse 20வது வசனம் நம்ம படித்தோம் என்றால், வேண்டிய திரவியம் எண்ணெயும் ஞானனுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறோம். வேண்டிய திரவியம், a desirable treasure. வேண்டிய திரவியம் என்னது? வேண்டிய திரவியம் 1ஆம் தேதி சம்பளம், 20ஆம் தேதி தக்காளி வாங்க காசு இல்லைன்னா இந்த ஞானவான் என்ன பண்ணிட்டாரு? செலவு பண்ணிட்டார். இப்போ எதை எடுத்துகிட்டு போவார்? நோட்டு எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுப்பார். எனக்குமா அது ராங் ப்ராசஸ்ன்னு எனக்கு தோணுது. ஆண்டவர் கையில் ஜெபம் பண்ணி அதில் என்ன பண்ணோம்? பிரேக்கப் பண்ணோம். அப்படி இன்னா தான் ஆகுது, காசு பார்த்துடணும், எடுக்க கூடாது. ஒரு ரஃப் கால்குலேஷன் இருக்கணும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் மளிகை இந்த என்னது வெஜிடபிள்ஸ்க்கெலாம் வருதுன்னா அதை எடுத்து வேண்டிய திரவத்தை நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சோம்னா நம்ம ஞானவான். இந்த வசனம் நம்ம எல்லாரும் கூட பேசி கொண்டு. பட் அ ஃபூலிஷ் மேன் he squanders it. அப்படியே அவ்வளோதான், காலி. cannot do it. we need to plan. அருமையான வசனம்ல இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. வேண்டிய திரவியம் எண்ணெயும் ஞானவனுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேரை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். அவங்க என்ன பண்ணுறாங்க? காசுலாம் சேர்த்து வச்சு கோல்டு சேர்க்குறாங்க. இல்லை, வெரி குட். கர்த்தர் உங்களை கோடியாக ஆசீர்வதிப்பாரு. ஆமாம், ஒன்றும் தப்பு இல்லை. சீக்கிரமாக பிள்ளைங்களா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆமேன். லேண்ட் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. கோல்டு அப்படியே என்ன ஆகிடுங்க,
லேண்ட் ஆக்கிட்டிங்கன்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு டபுள் ட்ரிப்பிள் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாங்குங்க. சின்ன இங்கே இல்லைனா கூட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் உங்கள் கையில் உள்ள காசுக்கு ஒரு லேண்டு வாங்குங்க, உங்கள் பேரில் வாங்குங்க. அல்லையா? என்னம்மா? வாங்குங்க. நாளைக்கு அது அங்கே கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம தான் எங்கே வீடு கட்டினாலும் அந்த வீடு பேரே ஜப வீடுன்னு தானே வைக்க போகிறோம். அல்லையா? எத்தனை பேர் வேண்டிய திரவத்தை சேர்த்து வைக்க போகிறீங்க? பசங்களை கவனிங்க, உங்களுக்குலாம் பாக்கெட் மணி கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. பாக்கெட் மணியை இட் ஹேஸ் டு பி சேவ்டு. அது என்ன பண்ணோம்? இஃப் நம்ம ஃபூலிஷாக இருந்தால் ஸ்குவாண்டர் பண்ணுறோம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவோம். என்ன நிறைய நேரத்தில் என் கையில் உள்ள காசுலாம் செலவாகும் போது நிறைய பேர் கேட்பாங்க, நீ செலவு பண்ணுறேன்னு. உண்மையில் நான் செலவு பண்ணலங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் உங்கள் லைஃப்பில். இந்த சர்ச்சில் நான் பண்ணுறது பேர் செலவு கிடையாது. என்ன பண்ணுறேன்? இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீ இவ்வளோ நாள் காசு என்ன பண்ண? நான் 250 ஆத்மாவாக வச்சுக்கிறேங்கன்னு சொன்னேன். தெலுங்கு சர்ச்சில் சாப்பாடு போடுறோம், வெட்னஸ்டே போடுறோம், சண்டேயில் மார்னிங்கில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஃபுட்டு கொடுக்குறோம், டெய்லி மார்னிங் டிவோஷன் முடிஞ்சதும் டீ கொடுக்குறோம். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம். நீ செலவு பழிச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் செலவு பண்ணேனாப்பா. இல்லை மகனே, நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, எல்லாம் திரும்பி வரும். உன் பிள்ளைகளை வளர்க்கிறாய். ஹல்லேலூயா. ஸோ we need to invest. செலவு பண்ணக்கூடாது. என்ன பண்ணோம்? இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் அடைவான். வாட் ஆர் வி ஃபாலோவிங் டுடே? நம்ம எதை பின்பற்றுகிறோம்? நியாயத்தை பின்பற்ற வேண்டும். தாவீது ராஜா சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அவர் ஒரு ஞானியா இருந்தால் என்னை திட்டட்டும். ஆமென். கவனிங்க, நீங்கள் எந்தெந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு லீடர் வேணும். நான் சர்ச்சில் மட்டும் சொல்ல, நீ ஒரு என்ஜினியர்னால் உனக்கு ஒரு லீடர் வேணும். அவர் உங்களை லீட் பண்ணணும். இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லணும். நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும். யூ நீட் டு ஃபாலோ ரைச்சஸ்னஸ். நீ அந்த நீதியின் பாதையில் போக வேண்டும் மகனே. தயவை நீ பின்பற்றும் போது உனக்கு கனம் வரும். யூ வில் அட்ராக்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் என்பது நம்ம ஜனங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் வணக்கம் வைன்னு சொல்வதில்லை, அது தானாய் வருகிறது. யூ ஆர் அட்ராக்டிங் ஹானர். ஜனங்க தானாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? ஸ்தோத்திரம்க்கா அப்படின்றாங்க. ஏன்? நீங்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கீங்க? நன்மை செய்திருக்கிறீங்க. 22, பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுகிறான். ஞானி என்ன சொல்ல வர்றாருன்னா, மைட்டி மேன் வர்சஸ் வைஸ் மேன். பராக்கிரமசாலியா ஞானவானா? என்னதுங்க? பராக்கிரமசாலியா ஞானவானா? பராக்கிரமசாலியா ஞானவானா? ஞானவான் ஜெயிச்சிட்றான். பராக்கிரமசாலி என்ன பண்ணல? ஒரு கவலை. பராக்கிரமம் என்பது நம்ம கூட மட்டும்தான் நிற்கும். ஞானம் என்பது நம்மளை தாண்டி எங்கெங்கே போகும். பராக்கிரமம் இங்கே வந்தால் தான் தடுக்கும். ஞானம் இன்னொருத்த யோசிக்கும் போதே தடுக்கும். ஞானவான்கள் பராக்கிரமசாலியுடைய பட்டணத்தை பிடித்து விடுகிறார்கள் என்பதை ராஜா அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். எதை இடிச்சிடறானா? போயிட்டு ஞானவான் எதை அடிக்கிறானா பாருங்க, மதில அவங்க நம்பி இருக்கிற அரணை அடிச்சிடறான். பலவான் கூட சண்டை போடல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த கை அவனோட சண்டைக்கு போகாது. ஆனால் இந்த கை நைட்டோட நைட்டை உன் அரணை அடிக்கும், நீ மொத்தம் காலி. எவ்வளோ எக்ஸலண்ட்டாக யோசிக்கிறான் பாருங்கள். எதிரி கூட எப்படி சண்டையிட வேண்டும் என்பதை இங்கே ஞானி நமக்கு சொல்லிக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. சாத்தான் என்பவன் தான் பலவான். அவனுடைய பட்டணத்தை பிரிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். God is giving a spiritual wisdom today to overcome all the difficulties. 23ஆம் வசனம் சொல்கிறது, தன் வாயும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமா இடுக்கண்கள் விலக்கி காத்துக்கொள்கிறான். இன்னைக்கு பிரச்சனையை மக்கள் பேசுகிற பேச்சில் தான். What they talk. If you talk a lot, மகனே நீ நிறைய பேசினா, your soul is in trouble. உன் ஆத்மா பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கு. 24ஆம் வசனம், அகங்காரமும் இடும்புள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். A proud and a haughty man. அவனுக்கு என்ன பேரா? பரியாசக்காரன் என்று பெயர். பரியாசக்காரன் பெருமையாகவும் இருக்கிறான். He is acting with arrogant pride. ப்ரைடுலேயும் பெருமை இருந்துச்சான். ஒரு ஞானி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே படித்தோம், யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷத்தில் பார்வோன் கேட்டானா, கர்த்தர் யார் இந்த ஜனத்தை நான் அனுப்ப? மோசேயும் ஆரோனும் போய் கேட்டாங்க, என் ஜனத்தை பண்டிகை கொண்டாடும்படி அனுப்பிவிடு என்று கர்த்தர் சொல்கிறாருன்னா, கர்த்தர் யார், நான் அவரை அனுப்பிவிடுன்னு கேட்டானா.
ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெருமை. கர்த்தரே என் கையில் வருவாரா அப்படின்னு நினச்சான். ஏன்? அவன் தாந்திரிகத்தில் வல்லவன். மந்திரத்தில் மாங்காய் காய்க்கும்னு சொல்லுவாங்களே, அது எகிப்தில் நடந்திருக்கு. கோலை போட்டு பாம்பாக்குறாங்க அவனுடைய மந்திர கோல்னா. அந்த டெக்னாலஜி, அந்த ஸ்கில்லாம் இன்றைக்கி யாருக்காவது இருக்குமான்னு தெரில. கோலை போட்டு பாம்பாக்குறான். எந்த அளவுக்கு சாத்தானோட டீம் ஒர்க் பண்ணியிருப்பான் பாருங்க. ஆனால் பெருமையாக யார் கையில் மோதிட்டான்? கர்த்தர்கிட்ட. தான் வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். when you travel, பெருமை என்பது ஒரு கார்னா அந்த காரை எடுத்து ஓட்டிட்டு போனாலே ரோட்டில் நிறுத்திடுவாங்க. அது forbidden கார், அது ஒரு forbidden வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் ரோட்டில் வந்தால் என்ன பண்ணுவாங்க? நிறுத்திடுவாங்க. அப்படி தான் பெருமையில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். நம்ம ஸ்பிரிட்டில் பெருமையில் போக கூடாது. ஓகே, இப்போ லேசி மேனை பற்றி சொல்ல போகிறார். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். See, listen, யாருக்கெல்லாம் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு ஆசை? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். என்ன ஆசை உங்களுக்கு? எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு கோடீஸ்வரனா ஆகணும்னு ஆசை. அப்படி வச்சுக்கலாமா? இப்போ ஆனால் லேசி நீங்கள், ஆனால் நீங்கள் ரொம்ப லேசி. ஆசை என்னது? ஆனால் லேசி. வேலைக்கு போக மாட்டாங்க, துட்டு செலவு பண்ணுவாங்க, பாக்கெட் மணியும் செலவு பண்ணுவாங்க. இப்போ என்ன தெரியும் பண்ண அந்த ஆசை? நீ எல்லாம் அதுக்கு மனுஷனாக இருக்கிற அப்படின்னு லேசி மேனை பார்த்து திட்டம். ஏன்? உன்ன மாதிரி இன்னொருத்தன் வந்தான், அவன் லேசியாக எல்லாம் சாதிச்சிட்டான், நீ லேசியாக இருக்கிற ஆனால் ஆசை மட்டும் படுற. ஆசைப்பட்டவன் எல்லாம் அடைவான் என்று அர்த்தமில்லை. அடைய வேண்டும் என்று அதற்குண்டான வழியை தேர்வு செய்கிறவன் தான் அடைவான். லேசி பர்சன்னா என்ன பண்ணிருப்பான்? ஆசை எனக்கு வேணும். வாட் இஸ் த அதுக்கு அடுத்த முயற்சி என்ன? இதைத்தான் ஞானி சொல்கிறார். இவன் இஸ் ரெஃப்யூசிங் டு லேபர். நான் வேலை செய்ய மாட்டேன் ஆனால் ஆசைப்படுவேன். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது மகனே, ஆனால் அந்த ஆசை உன்னை என்ன பண்ணிடும்? கொண்டுடும். ஏன்னா உனக்கு என்ன பண்ணல? ஐயோ, ஐ வாஸ் டிசைரிங், எனக்கு கிடைக்கும்னு நினச்சேனே, நான் கிடைக்கும்னு நினச்சேனே, இல்லையே, நீ அதற்குண்டான முயற்சி எடுக்கவில்லையே. அந்த ஆசை தான் உனக்கு வருத்தத்தை, உனக்கு மரணத்தை கொடுக்கும் என்று இந்த ராஜா சொல்கிறார். 26ஆம் வசனம், அவன் நாள்தோறும் அவளுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினிதனம் இல்லாமல் கொடுப்பான். 26th verse சொல்கிறார், இவன் டெய்லி ஐயோ இது நடந்தால் நல்லா இருக்குமே, இது நல்லா நடந்துக்குமே நினைக்கிறான். ஆனால் என்ன பண்ணல? நடக்கப் போவது இல்லை. பிகாஸ் he is not taking steps. எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒருத்தனுக்கு 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ணோன்னு ஆசை. தூங்கும்போது எழுப்புறாங்க ஸ்கூலுக்கு போடான்னு, போக மாட்டான். நான் இன்னும் தூங்குவேன், 9 வரைக்கும் தான் தூங்குவேன், 10 வரைக்கும் தூங்குவேன்றான். பாஸ் பண்ணுவானா? அவ்வளோதான். பிகாஸ் he is lazy. வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகணுன்னு வேலைக்கு போனால் இந்த மாதம் சம்பளம் உண்டு, ஆனால் ஏஞ்சிக்க மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்றான். ஆனால் இந்த மாதம் சம்பளம் வரும்னு வாங்கிக்கிறான். வருமா? வராது. தட்ஸ் ஆல். சாக்ரிஃபைஸ், நீதிமான் பிசினிதனம் இல்லாமல் கொடுப்பானா. இந்த கொடுக்கறதுல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ப்ளீஸ். ஜனங்க மக்கள்கிட்ட நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க. இல்லை, ஜீசஸ் சொன்னார், உங்கள் கையில் 2 இருந்தால் அதில் 1 கொடுக்கலாம். 2 அங்கி இருந்தால். சிலர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, 2ஐயும் கொடுத்துருவாங்க. சிலர் 2மே தரமாட்டாங்க. நம்ம நடுவில் நிற்கணும். நம்மளால் எது முடியுமோ அதுதான் தர வேண்டும். ஏழைகளுக்கு 10% வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பைபிளில் ஆண்டவர் போட்டிருக்கார். அப்போ ஏழைகளுக்கு எவ்வளோ வரைக்கும் தரலாம்? ஆமாம், அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துட்டு நான் கடன் கொடுத்தேன், அவர் தரல, இவர் தரல அப்படின்ட்டு பிரச்சனைகள் வருது. அதுக்கு ஆண்டவரே பொறுப்பெடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட கேட்டாங்க, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, நான் கொடுத்துட்டேன், இப்போ தர மாட்டுறாங்க, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உன் கையில் 2 இருந்தாலும் 1 கொடு. அதனால் உன் உயிர் போகாது. ஏன்னா ஏற்கனவே உங்களை 1 இருக்குது. எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, பட் ஸ்டில் நீதிமான் என்ன பண்ணோம்? பிசினிதனம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணுன்ற ஐடியா இப்போ தான் கொடுத்தார். 27th verse, துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தனையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். நமக்கு இந்த ஏசா தான் ஞாபகம் வருதுங்க. எப்படி இருக்கா? அருவருப்பானது. ஏன் சவுல் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணாராம். 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 22ஆம் வசனத்தில் கொண்டு வந்து இந்த பலிகள் எல்லாம் ஆண்டவருக்கு தான், உன்னுடைய ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். அமலேக்கியர் கூட சண்டைக்கு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாடானா தூக்கிட்டு வந்துச்சு. எது கொடுப்பாரா? கர்த்தர். ஆமேன். அருவருப்பான ஒரு காணிக்கை கர்த்தருக்கு பிரியமல்ல என்பதை சொன்னார். 28ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும்
பேசத்தக்கவனாய் இருக்கிறான். A false witness will perish. இதெல்லாம் ஆண்டவருடைய நீதிங்க. பொய் சாட்சி சொல்லிகிட்டே நான் வாழ்வேன், பொய் சாட்சி சொல்லிகிட்டே சம்பாதிப்பேன். இல்லை தேவஜனமே, பொய் சொல்வது அது ஆபத்தில் முடியும். ஆமாம், சொல்லிட்டு செவி கொடுக்கிறவன் எப்பொழுதும் பேசத்தக்கவனாக இருக்கிறான். ரெண்டாவது குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவன் பார்த்துட்டான், அவன் கேட்டுட்டான், என்னைக்கு கூப்பிட்டாலும் பேச வருவான். நான் அதை பார்த்தேங்க, வருவேன். பொய் சாட்சி சொல்கிறவன் அவன் அவுட்டு. உண்மை பேசுகிறவன் எப்பனாலும் மாற மாட்டான் என்பதை சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவன் தன் வழியை நேர்படுத்துகிறான். துன்மார்க்கத்தும் நம்மளை பார்த்து சொல்லும். இங்கே சர்ச்சில் நிறைய பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் செவி சாய்க்காத, நீ உன் வழியில் கரெக்டாக போ, மாற்றிக்காதன்னு துன்மார்க்கத்தும் சொல்லும். ஆனால் நீதிமானை பற்றி செம்மையானவை பற்றி ஒரு கேரக்டர் சொல்லுது. செம்மையானுடைய மனசை அவனை உறுத்தும். நீ தப்பாக போகிற மாதிரி இருக்குது, மாற்றிக்கோ. பாருங்களேன், துன்மார்க்கமாக போகிறவன் தான் கரெக்டுன்றான். ஆல்ரெடி செம்மையாக இருக்கிறவன் அவனோட மனசாட்சி அவன்கிட்ட பேசுது, நீ மாற்றிக்கணும் போல், நீ உன் யோசனையை மாற்றிக்கணும் போல் என்று. செம்மையானவர்கள், ஆமேன், பீப்புள் ஹூ ஆர் அப்ரைட், நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க என்கிறவர்கள் தங்களை மாற்றிப்பாங்களா. அவங்களுக்கு எந்த கடின நெஞ்சமும் இல்லை. 30ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும். there is no wisdom, no understanding, no counsel against God. நான் எங்கள் ஆண்டவரோட சூப்பர் பிளான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம நிறைய டைம் நினச்சிருப்போம். இந்த கர்த்தர் எனக்கு பிளான் போகிறதெல்லாம் நடக்காது, நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சுக்கிறேன், அந்த பிளானில் கிடுன்னு ஏறுவேன். அப்படி இல்லையாங்க. இந்த ராஜாவோட ஆலோசனையை விட வேறு ஆலோசனை. there is no wisdom, no understanding, no counsel against God. ஆண்டவர் இல்லாமல் முன்னேறிடுவேன், ஆண்டவர் இல்லாமல் நான் வாழ்க்கையை கட்டுவேன், ஆண்டவர் இல்லாமல் பணக்காரன் ஆகிடுவேன், ஆண்டவர் இல்லாமல் எக்ஸலண்ட் ஆகிடுவேன். நோ 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 நோ. இது எப்படி இருக்குன்னா, ப்ரீகேஜி படிக்கிற குழந்தை, எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் நான் பஸ் ஏறி போய் அங்கேருந்து இறங்கி ட்ரெயின் ஏறி போய் நியூ டெல்லியில் படிச்சுட்டு திரும்பி சென்னைக்கு வருவேன்னு யோசிக்கிற கதை. என்ன புள்ள போகுமா? பஸ் ஏறி, ட்ரெயின் ஏறி, ஃப்ளைட் ஏறி, காலையில் படிச்சுட்டு சாயந்தரம் வருமா? நினைப்பு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நினைப்பு தான் புழப்ப கெடுக்குமோ அப்படின்றாங்க. அப்படி தான் பல நேரத்தில் நம்ம ஓவராக நினச்சி எதை கெடுத்துக்கிட்டோம்? இருக்கிற பிழைப்பையும் கெடுத்து விட்டோம். நோ நோ, there is no wisdom, understanding and counsel against God. 31ஆம் வசனம், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு ஆண்டவர்களை ப்ரே பண்ண போகிறோம். ஆண்டவர் என்னை எதுக்குப்பா ஆயத்தப்படுத்துறீங்க? நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், குறிப்பாக என்ன சொல்கிறேன், என் படிப்பு வேறு, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், என்ன உங்கள் ஊழியத்துக்கு கூட்டின்னு வந்துக்கிறீங்க. என்னப்பா நீ இங்கே உட்காந்துக்கிற, நீங்கள் உட்காந்து படிக்கிற பிள்ளைங்களாம் அங்கே உட்காந்துக்கிறீங்க, என்னப்பா எனக்கு ஜெயம் தருவீங்களா? நான் என்ன தெரியுமா ஆண்டவர்களை ப்ரே பண்ணுவேன், எனக்கு ஜெயம் கையாலாம் ஒன்றும் வேணாப்பா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நீங்கள் ஜெயம் எடுங்க, நான் வேணா பின்னாடி நடந்து வந்துருக்கிறேன். ஆமீன். உங்கள் பின்னாடி நடந்து உங்கள் ஜெயத்தை கொண்டாடுகிறவனில் ஒருவனாக என்னை வச்சிங்கப்பா. ஜெயிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஜெயமோ கர்த்தர், நம்மால் வராது. திருச்சபை நம்ம எழுந்திருக்க போகிறோம், ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு கோடி நன்மை கிருபை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 31 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசினார். 31 வசனங்கள் மூலியமாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஏதோ இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். ஷீதாராபா காதாராபா ஷேதேரி பேரே பேரே. நீ பாட்டு பாடுறீங்களா? நாம் பார்த்தோம் நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தில் நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நடக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை வாய்க்க செய்வார் என்று இப்பொழுதும் கூட இந்த ஆராதனை வேளையில் இதோ அவருடைய வழிக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை
ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேத தியானத்தில் அப்பா எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் மூலமாக அநேக வார்த்தைகளோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய வார்த்தைகள் மத்தியில் வரும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இந்த அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் நம்முடைய பட்டு கொண்டிருக்கிறது. மனுஷன் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய பார்வைக்கு நலமாகத்தான் தோன்றும். அநேக நேரத்தில் கூட மனிதர்கள் யாரும் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை. அவர்களுடைய பார்வைக்கு எது சரியாக இருக்கோ அதை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் தவறு செய்கிறவர்களுடைய பதில் இருக்கும். ஆனால் எப்படி ஒரு திருடன் திருடிட்டு என்னுடைய வயிற்று பிழப்புக்காக தான் நான் திருடுறேன், இந்த சமுதாயம் என்ன அப்படி தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரோ, அதே போல் மனிதர்கள் எல்லாம் தம்முடைய பார்வைக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த பார்வைக்கு நலமானதை நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட இந்த காலை வேதத்தில் தியானத்தில் கலந்து கொண்ட நாம் எல்லாரும் எந்த நோக்கத்தோடு நாம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்யவா? இல்லை, தேவனுடைய நோக்கத்திற்கு அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய இருதய சித்தத்தின்படி நாம் செய்ய அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, நம்மளுடைய பார்வைக்கு நலமானதை செய்ய இந்த நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? இப்பொழுதும் நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். தேவனுக்கு பிரியமான வழிகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அவருக்கு சித்தமான வழிகளை, நம்மளுடைய பணிகளை செய்ய நம்மளுடைய சரீரத்தை, ஆவி, ஆத்துமாவை கர்த்தருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம் என்கிற நாம் முன்பதாக கடந்து வரலாம். இப்பொழுதும் நம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே நம்மை முழுவதுமாக பலப்படுத்தி அவருடைய கரத்தில் அவருடைய சித்தத்தின்படி எடுத்து பயன்படுத்தும்படியாக இப்பொழுது நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில கூட ஆண்டவரே, எங்கள் இருதயத்துக்கு நலமாய் தோன்றுகிற காரியங்களெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோமானால் இப்பொழுது ஆண்டவரே எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பார்வைக்கு நலமானதை அல்ல ஆண்டவரே, அப்பா உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் உம்முடைய நினைவுகள் எங்களை ஆளுகை செய்யும்படியாக அப்பா இப்பொழுதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு விசையாக மீண்டுமாக எங்களை பலப்படுத்தி உம் சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே மீண்டுமாக உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என்
என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்பதை போல இந்த நாளிலும் ஆண்டவரே, மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் என்று அப்பா இந்த வேத வசனத்தின்படி எங்கள் இருதயங்களை நீரை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஒரு விசையாக நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீண்டுமாக உம் சித்தத்தின்படி செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று. இந்த நாளையும் ஒவ்வொருவரோட ராஜாக்களின் இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட கையில் தான் இருக்கிறதா. அது மாத்திரம் இல்லை, ஆளுகை செய்பவர் யார் என்று பார்த்தீங்கன்னா தேவன் ஒருவர் மாத்திரமே. அவரோட சித்தத்தின்படி தான் வந்து ஆளுகையை செய்து கொண்டு இருக்கிறார் என்று. இந்த நாளையும் எனக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, ஏன் எங்கள் தேசத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வருது? ஏன் இவ்வளோ பேர் பாவம் செய்கிறாங்க? ஏன் ஆளுகை செய்கிறவங்க ஏன் இதை ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்கன்னு அநேக கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்க, தேவனிடத்தில் தான் ஆளுகை இருக்கிறது, அவரோட சித்தத்தின்படி தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மளோட வேலை என்னது என்று பார்த்தா, தேசத்திற்காகவும் இந்த ராஜ்யத்தை ஆளுகிற ஒவ்வொரு தேசாதிபதிகளுக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆமென். இந்த நாளில் நம்ம தேசத்திற்காகவும் தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு ராஜாக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம முடிந்தவர்கள் முன்பாக கடந்து வந்து நம் முழங்கால் படியிடலாம். ஒவ்வொருவரும் நம் முழங்கால் படியிடலாம். நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களா நாம் எழும்ப வேண்டும். நம்ம திறப்பின் வாசல நின்று ஜெபிக்கிறவர்களா எழும்ப வேண்டும். ஆளுகை செய்பவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எங்க தேசத்துல ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் மேலேயும் அப்பா உங்க கரம் இறங்கட்டும். அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்க தேசத்துல நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க சித்தத்தின்படி ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க சித்தத்தின்படி ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க தேசத்துல அப்பா பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கு தகப்பனே. என் தேவாதி தேவனே, இப்பொழுது எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்க இந்தியா தேசத்தின் மேல உங்க கல்வாரி ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் அப்பா. கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா இதோ கர்த்தாவே, அப்பா ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அப்பா உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. உங்க சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. உங்க சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. ஆவியானவரே, அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. உம்முடைய இரக்கம் தயவு அப்பா எங்களுக்கு கிடைக்கட்டும்ப்பா. எங்க தேசாதிபதிகள் மேல அப்பா ஒவ்வொரு மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறப்பா. ஒவ்வொரு அதிகாரி மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அவங்க கிட்ட இந்த இரக்கம் தயவு கிடைக்கட்டும்ப்பா. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உங்க சித்தத்தின்படி ஒவ்வொருவரும் நீங்க நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஒவ்வொரு அதிகாரியும் நீங்க அப்பா பாதுகாத்து கொண்டமைக்காக நன்றி 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 ராஜா. அப்பா ஒவ்வொரு அதிகாரியும் அப்பா உங்க சித்தத்தின்படி செயல்படக்கூடிய அந்த கிருபையை நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்துல தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலியாய்
கர்த்தருடைய வழிக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொண்டு நடத்துவார். நம்முடைய இருதயத்திற்கு தோன்ற அந்த வழிகள் அல்ல, கர்த்தருடைய வழியில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை செம்மையாய் நடத்துவார். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாள்ல நாங்க கேட்ட வார்த்தையின் படிக்கு உம்முடைய வழிகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா, எங்களை நீதியின் பாதையில் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய வழிகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகள் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.